வணக்கம் தேர்வர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் தொகுப்பு உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான தேதிகள், டேட்டா, அப்புறம் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் உன் மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி இந்த ஸ்பெஷல் செக்ஷனை டிசைன் பண்ணியிருக்கோம். நோட் புக் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எக்ஸாமுக்கு படிக்க நிறைய இருக்கும். அதனால இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ 6 பிரிவா ஈஸியா பிரிச்சுக்கலாம். தமிழ்நாடு நியூஸ், நேஷனல் ஸ்கீம்ஸ், என்விரான்மெண்ட், கிரைம் ரிப்போர்ட்ஸ், மத்த மாநில செய்திகள், அப்புறம் முக்கியமான தேதிகள். இதான் இன்னைக்கோட அஜெண்டா. சரி, முதல்ல நம்ம தமிழ்நாடு பாலிட்டி அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாலிட்டி செக்ஷன்ல இது ரொம்ப முக்கியமான அப்டேட். தமிழ்நாட்டோட 15வது முதலமைச்சரா சி. ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. ஆர்டிகல் 164 கீழ் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காரு. நோட் பண்ணுங்க, கடந்த 50 வருஷத்துல முதல் முறையா திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி வந்திருக்கு. 2026 மே 13க்குள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கணுங்கிறது எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட். அடுத்ததா ஹெல்த் செக்டார்ல ஒரு பெரிய நேஷனல் ரெக்கார்டு. இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகள்ல அதிக படுக்கை வசதிகள், அதாவது பெட்ஸ் இருக்கிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். மொத்தம் 99,435 பெட்ஸ். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தாங்க. இந்த டேபிளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காகிற கை காசு செலவு, நேஷனல் ஆவரேஜ் 6,631 ரூபாயா இருக்கும்போது தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் ஒரு பேஷண்ட்டுக்கு வெறும் 1,357 ரூபாய் தான் ஆகுது. பெஸ்ட் மெடிக்கல் கேர் அதுவும் இவ்வளோ கம்மி செலவில் கிடைக்குதுங்கிறத இந்த டேட்டா ஆணித்தரமாக நிரூபிக்குது. ஓகே, இப்போ நேஷனல் லெவலுக்கு போலாம். தொழிலாளர் சட்டங்கள், அதாவது லேபர் கோட்ஸ் பத்தின ஒரு மாசிவ் அப்டேட் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் 4 புது லேபர் கோட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்ப இருந்து நடைமுறைக்கு வருது தெரியுமா? 2025 நவம்பர் 21 இந்த டேட் கண்டிப்பா உங்க நோட்ஸ்ல இருக்கணும். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, ரொம்ப பழசான காலாவதியான 29 தொழிலாளர் சட்டங்களை தூக்கிட்டு சிம்பிளா இந்த 4 கோட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி, அப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி. இந்த 4 கோட்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேஜஸ் கோட் கரெக்டான சமமான சம்பளத்தை உறுதி பண்ணுது. சோஷியல் செக்யூரிட்டி கோட்ல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இனிமே முறைசாரா தொழிலாளர்களுக்கும் பிஎஃப், பென்ஷன் எல்லாம் கிடைக்கும். ஆனா சேஃப்டி கோட்ல வர்ற இந்த பாயிண்ட்டை மறக்கவே கூடாது. வேலை நேரத்தை வாரத்துக்கு அதிகபட்சம் 48 மணி நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை எக்ஸாம்ல கன்ஃபார்மா கேட்பாங்க. அடுத்ததா எக்ஸாம்ல ரொம்ப அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஏரியாவான என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி செக்ஷனுக்குள்ள போவோம். 2026ல ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகள் கன்சர்வேஷன்ல தமிழ்நாடு ஒரு பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கு. கடற்கரையோரத்துல ஏராளமான ஆமை குஞ்சுகளை பாதுகாத்து பத்திரமா கடல்ல விட்டுருக்காங்க. இதுல சென்னை தான் அதிக ஆமை நெஸ்டிங் ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இங்க தான் நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆமைகளோட உயிரிழப்பு பாதிக்கு பாதி, அதாவது எக்ஸாக்டா 50% குறைஞ்சிருக்கு. வனத்துறையோட சூப்பரான எஃபர்ட் இதுன்னு சொல்லலாம். அப்படியே எக்காலஜில இன்னொரு அப்டேட். உங்க மேப் எடுங்க, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற டீரிங் வைல்ட் லைஃப் சாங்சுவரியை மார்க் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் அங்க ஒரு ராயல் பெங்கால் புலி தென்பட்டு இருக்கு. இந்த சாங்சுவரி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா வரலாம். ரைட், இப்போ உங்க அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ற டைம். 2024 என்சிஆர்பி ரிப்போர்ட்ஸ்ல இருக்கிற சில கிரிட்டிக்கலான டேட்டாவை பார்க்கலாம். ஜுடிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது ஒரு ஷாக்கிங் டேட்டா. இந்தியாவிலே டெல்லி ஜெயில்கள்ல தான் ஆக்கிரமிப்பு அதிகம். எந்த அளவுக்குனா 194.6%. அதாவது கொள்ளளவை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு கைதிகள் அங்க இருக்காங்க. இதுல முக்காவாசி பேர் அண்டர் ட்ரையல் கைதிகள் தாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் டேட்டாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நோட் பண்ணுங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனித கடத்தல் கேஸ்கள்ல தெலுங்கானா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. நேஷனல் டோட்டல்ல 20% அங்கதான் நடக்குது. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில வைலண்ட் கிரைம் ரேட் ஹையஸ்டா இருக்கிறது ஒடிஷாவில். 1,00,000க்கு 161.6 பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த டிஃபரன்ஸை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா மத்த மாநிலங்கள்ல நடந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிரான்சிஷனை குயிக்கா பாத்திரலாம். வெஸ்ட் பெங்கால் அரசியல்ல இந்த டைம் லைனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மம்தா பானர்ஜி அவங்களோட 15 வருஷ ஆட்சி 2026 மே 7 17வது சட்டமன்றத்தோட முடிவுக்கு வந்துருச்சு. அதை தொடர்ந்து இப்போ 18வது சட்டமன்றத்தோட புதிய முதலமைச்சரா சுவேந்து அதிகாரி அவர்கள் பதவியேற்றிருக்காரு. ஃபைனல் செக்ஷனுக்கும் வந்துட்டோம். முக்கியமான டேட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரேபிட் ஃபயர் மாதிரி குயிக்கா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், லெப்டினன்ட் ஜெனரல் என்.எஸ். ராஜா சுப்பிரமணி
இந்தியாவின் அடுத்த பாதுகாப்பு படை தலைவரா சிடிஎஸ் மே 30, 2026 முதல் பொறுப்பேற்க போறாரு. அடுத்து என்விரான்மெண்ட் சம்பந்தமா 2 பெரிய அப்டேட்ஸ். சென்னை மெட்ரோ ஒரு குளோபல் என்விரான்மெண்டல் லீடர்ஷிப் அவார்டை வின் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட முதல் நகர்ப்புற வானிலை சோதனை தளமும் சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மே 7ஆம் தேதிய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனோட BROவோட ஸ்தாபன தினமா நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட மோட்டோ என்ன தெரியுமா? ஷ்ரமேன சர்வம் சாத்தியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா கடின உழைப்பால எதையும் சாதிக்கலாம். எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாருக்கும் இது செம ஆப்டான ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? லாஸ்டா மே 8ஆம் தேதி உலக கருப்பை புற்றுநோய் தினம். இதோட தீம் நோ உமன் லெஃப்ட் பிஹைண்ட். அதே மாதிரி இந்த வருஷம் அன்னையர் தினம் மே 10ஆம் தேதி வந்திருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்க மெமரியை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு செக்ஷனை நீங்க எவ்ளோ ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னு பாப்போம். அரசு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த மாநிலத்துல கை காசு செலவு அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட் மிக மிக குறைவா இருக்குன்னு பார்த்தோம். டக்குன்னு ஆன்சர் ஞாபகம் வருதா? அந்த ஆன்சரோடவே உங்களோட ப்ரிப்பரேஷனையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கண்டினியூ பண்ணுங்க. ஷ்ரமேன சர்வம் சாத்தியம். கடின உழைப்பால எதையும் சாதிக்கலாம். இன்னொரு சூப்பரான கரண்ட் அஃபேர்ஸ் பகுப்பாய்வுல உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.